சங்கைக்குரியவர்களே, அருமை சஹாபாக்கள் ரமலானை வரவேற்கின்ற பணிகளை எப்படி செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்ற போது ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை சொன்னார்கள். பெருமானாருடைய சஹாபாக்கள் ஷஅபானுடைய பிறை அவர்கள் பார்த்து விட்டார். ஷஅபானுடைய பிறையை பார்த்து விட்டால் அகப்பு அலல் மசாயிபி யக்ரவுஹா, அவர்கள் அருள்மறை குர்ஆனை ஓதுவதிலேயே தங்களுடைய நேரத்தை எல்லாம் செலவு செய்வார்கள். ஷஅபான் பிறை தோன்றியதிலே இருந்து குர்ஆன் இறக்கப்பட்டதாவான இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை உணர்ந்து குர்ஆன் ஓத ஆரம்பிப்பார்கள். ஜகாத்து கொடுப்பதற்கு கடமையானவர்கள் தங்களுடைய ஜகாத்தை எல்லாம் ஷஅபான் மாதத்திலேயே முடித்து விடுவார்கள். எல்லாம் முடித்துவிட்டு அவர்கள் வருகின்ற ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். ரமலானுடைய பிறை வந்தால் அவர்கள் ஒழித்து முழு நேரமும் ரமலான் முழுவதுமே பள்ளியிலேயே இறைத்திக்காக இருக்கக்கூடிய பழக்கம் அருமை சஹாபாக்களுக்கு இருந்தது. இப்படித்தான் சஹாபாக்கள் ரமலானை வரவேற்றார்கள். நாமும் முடிந்த அளவு ரமலான் காலங்களிலே நம்முடைய ஒவ்வொரு வினாடிகளையுமே நல்ல அமல்களுக்காகவே பயன்படுத்துகின்ற நல்லவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். வீண் பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் எதுவும் பேசாமல் நம்முடைய நாக்கை பாதுகாக்க வேண்டும், கண்ணை பாதுகாக்க வேண்டும், காதை பாதுகாக்க வேண்டும், உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். இப்படி நாம் நம்முடைய அத்தனை உறுப்புகளையும் எது கூடாதோ அதிலிருந்து பாதுகாத்து முழுமையான ரமலானுடைய சிறப்பை பெற்ற மக்களாக மாறுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக.